ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறமா மிச்ச மாவு இருக்கும். அந்த மாவை அப்படியே நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மாவு வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வராது. மாவு ஒரு மாதிரி கருப்பாக ஆன மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகாமல் ஒரு தடவை பிசைஞ்ச மாவு எப்போ எடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே அப்போ பிசைஞ்ச மாவு மாதிரியே இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஆஃபீஸ் போகிறவங்க, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சமையலுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அந்த எண்ணெய் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக அந்த கவரை வந்து நம்ம தூக்கி கீழே போட்டுருவோம். இனிமேல் அந்த கவரை கீழே போடாதீங்க. அந்த கவர் வந்து நமக்கு நிறையா விஷயங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். முக்கியமாக சப்பாத்தி மாவுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஒரு தடவை இந்த ஆயில் பேக்கை உடச்சிட்டு அதில் உள்ள ஆயிலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவரில் உள்ளேயும் கொஞ்சம் ஆயில் இருக்கும். அந்த ஆயிலே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட இருக்கும். அந்த ஆயிலை வேஸ்ட் பண்ணாமல் கவரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் சைடும் ஓப்பன் பண்ணாமல் நம்ம 2 சைடு மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவை உள்ளே வச்சுருங்க. இப்படி நம்ம வைக்கும் போது மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். நீங்கள் எப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாலும் இந்த கவரை ஒவ்வொரு தடவையும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த கவரில் வச்சு மாவை வச்சிட்டிங்கன்னா மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி போடும்போது சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த கவரை அப்படியே மடிச்சிருங்க. மடித்து வைக்கிறதுக்கு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை வந்து ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் தான் நீங்கள் வச்சு வைக்கணும். சில்வர் பாக்ஸில் வச்சா கூட சமயத்தில் அது வந்து லூஸாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்காது பாக்ஸ் மூடி. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சிங்கன்னா பாக்ஸ் மூடி பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். சுத்தமாக இதில் காற்றே போகக்கூடாது, அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். காற்று போகாமல் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பாக்ஸில் வச்சா மட்டும்தான் மாவு வந்து கருத்து போகாமல் எப்போ எடுத்தாலும் அப்போ பிசைஞ்ச மாவு மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சப்பாத்தி மாவை நம்ம 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி மாவை எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷமாவது வெளியில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்போதும் போல் சப்பாத்தி போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மாவு வந்து பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஒரு சில பேர் என்ன செஞ்சுருவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜில் நம்ம எப்போதும் வைக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சிங்கன்னா மாவுக்கு கிடைக்க வேண்டிய கரெக்டான கூலிங் கிடைக்கும். மாவு வந்து சீக்கிரமே புளிச்சு போயிடும். அதனால் ஃப்ரீசர்லேயும் வைக்கக்கூடாது. ஃப்ரீசருக்கு கீழே பால் ட்ரே இருக்கும் பார்த்திங்களா, அந்த பால் ட்ரேயில் வைக்கும் போது மாவுக்கு தேவையான கூலிங்கும் கரெக்டாக கிடைக்கும். மாவும் வந்து புளிச்சு போகாமல் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.